தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைத்தவர்களில் முக்கியமானவர் காமராஜர். தனிப்பட்ட வாழ்க்கை, பொது வாழ்க்கை, நிர்வாகத்திறன் பட்டிருக்கும் ஆன்மீக வாழ்க்கை என யாருக்கு எதில் தடுமாற்றங்கள் ஏற்படுகிறதோ அதற்கு காமராஜரிடம் விடை இருக்கிறது. யார் வந்து அழித்து எழுதினாலும் அவரது சாதனைகளை மட்டும் தொட்டு பார்க்க முடியாது. காமராஜர் காமாட்சியாக குமாரசாமி நாடார் சிவகாமி அம்மாள் தம்பதிக்கு மகனாக பிறந்தது 1903 ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் நாள். அவருக்கு நாகம்மாள் என ஒரு தங்கையும் உண்டு என்பது பலருக்கும் தெரியாது. காமராஜர் தனது சிறு வயதிலேயே தந்தையை இழந்தார். 6ஆம் வகுப்போடு தன் கல்வி படிப்பை நிறுத்தி துணிக்கடையில் தனது வாழ்க்கை படிப்பை தொடங்கினார். தனது 16 வயதில் காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்து கொண்டு மக்கள் பணி செய்ய தொடங்கியவர். தனக்கென ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ளவில்லை. தனது ஆயுள் முழுவதையும் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் அர்ப்பணித்தவர் நம் பெருந்தலைவர். துணிக்கடையில் நேர்த்தியாக தன் வேலையை செய்த காமராஜர் வரதராஜ நாயுடு, ராஜாஜி போன்றோரின் பேச்சால் கவரப்பட்டு அரசியல் மற்றும் சுதந்திர போராட்டங்களில் கவனம் செலுத்த ஆரம்பித்தார். காமராஜர் முதலில் சிறைச்சாலை சென்றது 1930இல் வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டதற்காக. பின் விருதுநகர் வெடிகுண்டு வழக்கு, ஆகஸ்ட் புரட்சி, கள்ளுக்கடை மறியல், அந்நிய துணிகள் எதிர்ப்பு, வெள்ளையன வெளியேறு போன்ற பல்வேறு சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்று தனது 9 ஆண்டு இளம் வாழ்க்கையை சுமார் 3000 நாட்கள் சிறையில் கழித்தார் நம் பெருமைக்குரிய கிங்மேக்கர் காமராஜர். 1947இல் இந்தியா சுதந்திரம் அடைந்த பின் அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார் நம் விடுதலை போராட்ட வீரர் காமராஜர். தனது பெரும் தியாகத்தாலும் சலியாத உழைப்பாலும் 1952ஆம் ஆண்டு சாத்தூர் தொகுதியில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வென்றார். 2 ஆண்டு கால பொற்கால ஆட்சியின் பலனாக 1954இல் தமிழகத்தின் முதல்வராக பதவியேற்றார் காமராஜர். தமிழகத்தில் காங்கிரஸ் கமிட்டி பெரும் செல்வாக்கை பெற மிக முக்கியமான கர்த்தாவாக திகழ்ந்தவர் நம் காமராஜர். காமராஜர் தனது 9 ஆண்டு கால முதல்வர் வாழ்க்கையில் செய்த சாதனைகள் 100 ஆண்டுகளுக்கு பேசும் அளவுக்கு தொலைநோக்கு பார்வையில் அமைத்து தனக்காக உழைக்காமல் மக்கள் நலனுக்காக உழைத்த ஒரே தலைவர் நம் படிக்காத மேதை காமராஜர் தான். அவரின் சாதனைகளை சொல்லி அளவிட முடியாது. உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என பாகுபாடு இல்லாமல் அனைவரும் கல்வி கற்க 30,000க்கும் மேல் பள்ளிகள் தொடங்கினார். பள்ளிகள் மட்டும் தொடங்கினால் போதுமா? மாணவர்கள் வேண்டாமா? அதற்கு அவர் செய்த தந்திரம் தான் இலவச மதிய உணவு திட்டம். தன் பிள்ளையாவது பசி இல்லாமல் இருக்கட்டும் என பள்ளிக்கு அனுப்பிய பெற்றோரே அதிகம். 7% இருந்த கற்போரின் எண்ணிக்கை 37% மாற்றி புன்னகைத்தவர்தான் நம் புரட்சி தலைவர் காமராஜர். பள்ளி கல்வி மட்டும் போதுமா, வேலை வேண்டாமா என யோசித்தவர் பல புது தொழிற்சாலைகள் நிறுவி மக்களின் பசி பஞ்சம் போக்க வழிவகை செய்தவர். கல்வி தொழில் என்று மட்டும் நின்றுவிடாமல் மின்திட்டம், நீர்ப்பாசன திட்டம் போன்றவற்றிலும் காமராஜர் தனது சிறப்பான பணியை ஆற்றினார் என்று கூற வேண்டும். அவர் ஆட்சி காலத்தில் தொடங்கி இன்று வரை மக்களுக்கு பயன் தரும் திட்டங்கள்: இலவச மதிய உணவு திட்டம், இலவச புத்தகம், சீருடை திட்டம், நெய்வேலி நிலக்கரி திட்டம், பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை, திருச்சி பாரதி ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ், மேட்டூர் காகித தொழிற்சாலை, மேட்டூர் கால்வாய் திட்டம், காவேரி டெல்டா வடிகால் அபிவிருத்தி திட்டம் என அவரது பணிகள் நீளும். 3 முறை தமிழக முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட காமராஜர் அவர்கள் பதவியை விட தேசப்பணியும் கட்சி பணியுமே முக்கியம் என கருதி பிளான் எனப்படும் காமராஜர் திட்டத்தை கொண்டு வந்தார். அதன்படி கட்சியின் மூத்த தலைவர்கள் பதவிகளை இளைஞரிடம் ஒப்படைத்துவிட்டு கட்சி பணியாற்ற வேண்டும் கூறியது மட்டுமல்லாமல் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை துறந்து பதவி ஆசை இல்லாத தலைவர் என நிரூபித்தவர் நம் காமராஜர். பிறகு அதே ஆண்டில் அக்டோபர் 9ஆம் தேதி அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றார். காமராஜரின் நடவடிக்கைகள் கட்சியினரிடமும் தொண்டர்களிடமும் மக்களிடமும் மரியாதைக்குரிய ஒருவராக மாற்றியது. அனைவருக்கும் முன்மாதிரியாகவும் திகழ்ந்தார். 1964ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு மரணமடைந்தவுடன் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களை இந்திய பிரதமராக முன்மொழிந்தார். பிறகு 1966ஆம் ஆண்டு லால் பகதூர் சாஸ்திரியின் திடீர் மரணத்தை தழுவ 48 வயது நிரம்பிய நேருவின் மகள் இந்திரா காந்தியை இந்தியாவின் அடுத்த பிரதம மந்திரியாக்கினார் காமராஜர். இதனாலேயே கிங்மேக்கர்
காமராஜர் என்று போற்றப்படுகிறார். தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் சமூக தொண்டு செய்வதிலேயே அர்ப்பணித்துக் கொண்ட காமராஜர் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி தன்னுடைய 72 வயதில் காலமானார். அதற்கு அடுத்த ஆண்டு இந்திய அரசின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது மத்திய அரசால் அவருக்கு வழங்கப்பட்டது. சமூக தொண்டையே பெரிதாக நினைத்து வாழ்ந்த அவர் கடைசி வரை திருமணம் செய்து கொள்ளாமலே வாழ்ந்தார். ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தபோதும் இறுதி வரை வாடகை வீட்டிலேயே வாழ்ந்து இருந்தார். அவருக்காக அவர் சேர்த்து வைத்த சொத்துக்கள் சில கதர் வேட்டிகள், சட்டைகள், புத்தகங்கள் மற்றும் 150 ரூபாய் மட்டுமே. இப்படிப்பட்ட உன்னதமான நேர்மையான இன்னொரு தலைவனை தமிழக வரலாறு மட்டுமல்ல உலக வரலாறும் இனி சந்திக்குமா என்பது சந்தேகமே. பொற்கால ஆட்சி கொடுத்த காமராஜர். தமிழக முதல்வர்களின் தமிழ்நாட்டுக்கு பொற்கால ஆட்சி கொடுத்த முதல்வர் என்ற பெருமை நம் காமராஜர் ஒருவரை மட்டுமே சேரும். காரணம், வருங்காலத்தை கணக்கில் கொண்டு அவர் கொண்டு வந்த பல நல்ல திட்டங்கள். அவற்றுள் மிக முக்கியமான சில ஏழை பிள்ளைகளும் பள்ளிக்கு செல்ல கொண்டு வந்த இலவச மதிய உணவு திட்டம், இலவச பாட புத்தகம், பிள்ளைகள் சாதி வேறுபாடு இன்றி பழக செய்யும் பள்ளிகளில் சீருடை அணியும் திட்டம், விவசாயிகளுக்கு வைகை அணை, மணிமுத்தாறு அணை, ஊரெங்கிலும் புதிய தொழிற்சாலைகள் என அவரின் 9 ஆண்டு கால ஆட்சியை 50 ஆண்டுகளை தாண்டியும் பேசி வருகிறோம். காமராஜர் ஏன் திருமணம் செய்யவில்லை? அன்று பலரது மனதிலும் ஓடிய கேள்வி. வயசாகி கொண்டே போகிறது, ஏன் காமராஜர் இன்னும் திருமணம் செய்யவில்லை? நாட்டின் முதல்வருக்கு பெண் தர யாரும் முன்வரவில்லையா என்றே இதனை அவரே